ஹலோ கைஸ், இன்றைக்கி உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. முதலில் பேட் செய்ய வந்த இந்திய அணி தொடக்க ஆட்டக்காரர்கள் ஸ்மிருதி மந்தனா மற்றும் சஃபாலி வர்மா இந்தியாவுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுப்பாங்க. 100 ரன் இருக்கும்போது இந்தியா தன்னோட முதல் விக்கெட்டை பறி கொடுக்கும். ஒரு முனையில் சஃபாலி வர்மா தன்னோட நிதானமான ஆட்டத்தால் இந்திய அணி ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சஃபாலி வர்மாவோட விக்கெட்டுக்கு பிறகு இந்தியாவோட லோயர் மிடில் ஆர்டர் தீப்தி சர்மா மற்றும் ரிச்சா கோஸ் அதிரடியாக ஆடி இந்தியாவுக்கு ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணி கொடுப்பாங்க. இதனால் இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 298 ரன்னுக்கு 7 விக்கெட் இழந்திருப்பாங்க. இந்தியாவோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா 87 ரன்னும் தீப்தி சர்மா 57 ரன்னும் அடிச்சிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் காக்கா 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி தொடக்க ஆட்டக்காரர்கள் நிதானமாக ஆடி ரன்னை சேர்த்தாலும் பிறகு வந்த வீரர்கள் இந்தியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தனர். சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் லாரா உல்வேர்ட் மட்டும் நிதானமாக ஆடி சதத்தை அடித்தார். இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 45.3 ஓவருக்கு 240 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாரா உல்வேர்ட் 98 ரன்னுக்கு 101 ரன் அடிப்பாங்க. உங்களை தவிர்த்து மற்ற வீரர்கள் பெரிய ரன்கள் அடிக்க மாட்டாங்க. இந்தியாவோட பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா அருமையாக பந்து வீசி 5 விக்கெட்டை வீழ்த்துவாங்க. இவங்களோட சிறப்பான பந்து வீச்சால் சவுத் ஆப்பிரிக்கா அணி நிலை குனிந்து போயிடுவாங்க. இந்த வெற்றியின் மூலம் மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய அணி புதிய வரலாறு படைக்கிறாங்க. 1978 மகளிர் உலகக்கோப்பை நடந்தாலும் இதுவரை கோப்பையை வென்ற அணிகள் என்று பார்த்தால் 3 தான். அதில் ஆஸ்திரேலிய அணி 7 முறையும், இங்கிலாந்து 4 முறையும், நியூசிலாந்து 1 முறையும் வென்றிருக்கிறது. இன்றைய வெற்றியின் மூலம் இந்திய அணி மகளிர் உலகக்கோப்பையை முதல் முறையாக வென்று புதிய வரலாறு படைச்சிருக்காங்க. இது மகளிர் உலகக்கோப்பைக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாகும். 2005 மற்றும் 2017 2 முறை இறுதிப் போட்டிக்கு சென்ற இந்திய அணி கோப்பையை வெல்லாமல் தோல்வியை சந்திப்பாங்க. ஆனால் இந்த முறை ஹர்மன் பிரீத் கர் தலைமையில் இந்திய அணி முதல் உலக கோப்பையை வென்று நம் நாட்டுக்கு பெருமையை சேர்த்துள்ளனர். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்ட சஃபாலி வர்மாவுக்கு கொடுக்கப்படும். பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் இந்த உலக கோப்பையில் அதிக விக்கெட் எடுத்த தீப்தி சர்மாவுக்கு வழங்கப்படும். ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.